மாறன் சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் லூடிங் கேளுங்க. என்ன காரணம்னே தெரியல. விசி வந்து சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். கண்மணி மாட்டுக்கு யோசிச்சிட்டே இருக்காங்க. நம்ம தான் ஏதாவது ஒண்ணு செய்யணும். நம்ம தானே இந்த வீட்டுக்குள்ள வந்து இருக்கோம். அப்பனா வீரா இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பிளான் பண்ணாலோ, அதுக்கேத்த மாரி நான் வந்து வீரா இடத்துக்கு மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. கார்த்தி தம்பி வாங்களேன் உங்ககிட்ட பேசணும்னு அப்படியே பேசுறாங்க. என்ன ஆச்சு? என்ன அண்ணி? நீங்களும் ஏதாவது கேட்க போறீங்களா? ச்சே ச்சே அப்படியெல்லாம் இல்ல. எத்தன நாளைக்கு தான் அமைதியாவே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது? அதிரடியா களத்துல வந்து இறங்குவோமா? என்ன நீ சொல்றீங்க? அவ வாயால என்னைக்கு உண்மையெல்லாம் வர வைக்கிறது? என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? அவ வாயால தான் உண்மை வர வைக்கணும்னா, அதெல்லாம் நடக்கிற காரியமா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அவ அந்த பக்கம் ஒரு திட்டத்த வந்து செயல்படுத்துறதுக்கு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னன்னு தெரியல. காலையிலேருந்து சிரிச்ச முகமாவே இருக்கா. எனக்கே கொஞ்சம் கொஞ்சம் அசால்ட்டா இருக்க முடியாதுன்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. அவ ஒரு திட்டம் போடுறதுக்குள்ள நம்ம ஒரு திட்டத்த போட்டு செயல்படுத்திருவோம். சரிங்களான்னு சொன்னோனே, நீங்க போய் இத வாங்கிட்டு வாங்கங்கிற மாரி சொல்றாங்க. சரி அண்ணி நான் வாங்கிட்டு வந்துர்றேன்னு சொன்னோனே, கார்த்தி மாட்டுக்கும் வாங்கிட்டு வராங்க. நம்ம கண்மணிக்கு வந்து யோசனையா வந்து வருது. சரி இத எப்படி இருந்தாலும் நம்ம ஜூஸ் வந்து போட்டு குடுத்துருவோம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒரு ஜூஸ வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அண்ணி நீங்க கேட்டத வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியா தம்பி ரொம்பவே சூப்பர். இப்ப நான் இத ஜூஸ்ல வந்து குடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்குங்கிற மாரி கேட்குறாங்க. வேற யாரு? உங்க ஆசை பொண்டாட்டிக்கு தான். பிருந்தாக்கா? ச்சே ச்சே இப்ப ஆசை பொண்டாட்டியா ஒருத்தி நடிக்கிறால்ல, நம்ம விஜய்க்கு தான். அதுக்கப்புறம் பாருங்களேன், அடுத்து என்ன திட்டம் போட்டிருக்கீங்க? தம்பி எடுத்தோனே கேட்காதீங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் முதல்ல இத குடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் குடுக்கலான்னு போறாங்க. விஜய் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வேணா 2 மாசத்துக்கு வேணா நீ நடிக்கலாம். நீ உன்ன பத்தி இருக்கிற விஷயம்லாம் யாருக்கும் எதுவும் தெரியாது. போக போக உன்கிட்டேருந்து எந்த விதமான மாற்றமும் வரலன்னு தெரிஞ்சிருச்சுனாலே, நீ பொய் சொல்றேன்னு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஆல்ரெடி நான் இந்த வீட்ல இருக்கிறது, அதுக்கப்புறம் நீ இப்ப இந்த விஷயத்துல பொய் சொன்னது, ஆரம்பத்துலேருந்து நீ பொய் தான் சொல்லியிருக்கேங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிரும். அம்மா அது நடக்காதும்மா. கார்த்தி மச்சான என் வலையில சிக்க வச்சிடுறேன். நீ எதுக்கும் கவலைப்படாதங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க ஒரு காஃபி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் காஃபியா நம்ம கார்த்திக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. கார்த்தி மச்சான் இனிமேட்டு இந்த காஃபியை குடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு என்னை விட்டு விலகியே போமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொய்யானது உண்மையா ஆக போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே கேஷுவலாக வந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம கண்மணியும் விஜயும் நேருக்கு நேராக நிற்கிறாங்க. கண்மணி கையில் ஜூஸ் இருக்குது, விஜய் கையில் காஃபி இருக்குது. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து நம்ம கண்மணி, ஏய் இந்தாம்மா உனக்காக தான் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். என்னது ஜூஸா? ஆமா, நீ தான் டயர்டா இருப்பல்ல அப்படின்னு சொன்னோனே, ஆமாங்க்கா. எனக்கு யாருமே அக்கறையா வந்து கவனிக்கலன்னு நெனச்சேன். நீ வேற இப்ப எப்படி இருக்க? நான் தானே உன்ன தங்கச்சி போல நல்ல விதமா பார்த்துக்கணும். என்னோட செயல் திட்டமும், உன்னோட திட்டமும் ஒண்ணு தானே அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்கிற மாரி கேட்குறாங்க. அப்பன்னா நீ பொய் தான் சொன்னியா? அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இல்லக்கா நான் உண்மைதான்க்கா சொன்னேன்னு சொல்லி அந்த ஜூஸ வந்து குடிக்கலான்ட்டு இருக்காங்க. அக்கா எனக்காக ஒரு ஒத்தாசை பண்ண முடியுமா? இவள ஜூஸ குடிக்க வைக்கிறதுக்காக நான் என்னென்னலாம் செய்ய வேண்டியது இருக்கு. சரி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பிருந்தாவும், வீராவும் எப்படியோ அதே மாரி தாம்மா நீயும் விஜி. அப்படியாக்கா? நான் வாய் வார்த்தையா நானும் உங்கள அக்கான்னு கூப்பிடலங்கிற மாரி, இந்த பக்கம் விஜயும் நடிக்கிறாங்க, இந்த பக்கம் கண்மணியும் நடிக்கிறாங்க அந்த இடத்துல. நீ என்ன பண்றன்னா, இந்த காஃபிய மட்டும் அவருக்கு குடுத்துர்றியா? அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காக காஃபிய கொண்டு வந்து அவருக்கு குடுக்கணும்? ஏன் என்ன ஆச்சு? இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஸ்பெஷல் காஃபிங்கிற மாரி சொல்றாங்க. ஓ! அப்படியா? சரி, சரி. நான் கார்த்திக்கிட்ட வந்து குடுத்துர்றேன். நீ போய் குடுத்தேன்னு வச்சுக்கயேன், அவன் குடிக்கவே மாட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கு எடக்கு முடக்கு ஆயிடுச்சுன்னா, கண்டுபிடிச்சிட்டான்னா என்ன பண்ணுவ? அதுவும் கரெக்ட்டு தான். நீங்க குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து அவரு குடிச்சுருவாரு. சரி, சரி. அதுக்கு முன்னாடி நீ இத குடிச்சிருமா அப்படின்னு சொன்னோனே, எனக்காக இவ்வளோ உதவி செஞ்சிருக்கீங்க. ஜூஸ் வேற போட்டுட்டு வந்திருக்கீங்க. நான் குடிக்க மாட்டேனா? கேஷுவலா வந்து சோபால உட்காந்துக்க. ஜூஸ குடி சரியா? அப்படின்னு சொன்னோனே, அப்படியே வந்து சோபால உட்காந்து ஜூஸ வந்து குடிக்கலான்னு அப்படியே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் கண்மணியே அங்கேருந்து நவுர்றாங்க. அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்போன்னு பார்த்து என்னது காலையிலேருந்து என் பொண்டாட்டிய பார்க்கலையே, எங்க போனா? நான் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லி ராகவன் வந்து கண்மணி முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஓ! காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கியா? இல்லங்க, இல்லங்க. காஃபி தான். ஆனா இது வேற யாருக்கோ எனக்காக போட்ட காஃபி. நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். என்ன கண்மணி நீ சாப்பிட்டா என்ன? நான் சாப்பிட்டா என்ன? எல்லாம் ஒண்ணு தானே. குடும்மா நீ வேற காஃபி போட்டு எடுத்துக்க. என் பொண்டாட்டி குடிச்ச காஃபி தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு, அவர் மாட்டுக்கு வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அந்த இடத்துல விஜய் போட்ட காஃபிய நம்ம ராகவன் வந்து குடிச்சுட்டு, அப்படியே "என்ன ஆச்சு? நீ ரொம்பவே அழகா இருக்கியேன்னு" சொல்லி ரொமான்டிக்கா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது இப்படியெல்லாம் பேசுறாரு? வா உன்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் நெறையா இருக்குன்னு, நம்ப கண்மணிய கூட்டிட்டு ரூமுக்கு வந்து போறாங்க. அச்சச்சோ! ஏகப்பட்ட திட்டம்லாம் இருக்குங்க. அத செயல்படுத்தணும். நான் போனா மட்டும் தான் தெரியும். நான் திட்டத்த இன்னும் சொல்லவே இல்ல. நம்ப கார்த்திகிட்ட சொல்லியிருந்தா கூட நான் கொஞ்சம் கவனமா இருந்திருப்பேனே. இப்ப சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கண்மணி மாட்டுக்கும் யோசிச்சுட்டு இருக்காங்க.
அப்படியே நம்ம கார்த்தி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரூமில் வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் விஜய் வந்து காஃபி எப்படி இருந்தாலும் அக்கா குடுத்துருப்பாங்க. கார்த்தி குடிச்சிருப்பாப்லன்னு சொல்லிட்டு, நம்மளும் ரூமுக்கு போலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரொமான்டிக்கா வந்து பேசலான்னு வராங்க. வரப்ப இவங்களும் வந்து கார்த்தியும் ரொமான்டிக்கா வந்து பேசுறாங்க. "என்ன விஜி எப்படி இருக்க? மச்சான் இப்ப தான் நீங்க என்ன நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன்னு" சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் கார்த்தி பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. "இவெல்லாம் என் பக்கத்துல வந்து உட்கார்றாளே" அப்படின்னு சொல்லி கோவத்துல வந்து கார்த்தியும் அப்படியே வந்து சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. வேற வழியே இல்லாம இத மட்டும் பிருந்தா பார்த்தா அப்புறம் அவ்வளோதாங்கிற மாரி யோசிக்கும்போது அப்படியே அசந்து தூங்கிடுறாங்க. அந்த இடத்துல உடனே என்ன இவ என்னென்னமோ வந்து சொல்லிட்டு இருக்கா. "மச்சான் ஐ லவ் யூ மச்சான்." இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு தான் நாங்க இப்படியெல்லாம் திட்டம் போட்டோமா? சரின்னு சொல்லிட்டு கண்மணி எங்க எங்கன்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. கண்மணி எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல நம்ப கார்த்தியால. சரி இப்போதைக்கு வேற ஆப்ஷனே இல்ல. அண்ணி வந்து ஆரம்பிச்சு விட்டுட்டாங்க. நம்ம போய் வீராகிட்டயும், மாறன்கிட்டயும் உதவி கேட்போம்னு சொல்லிட்டு, அப்படியே கேஷுவலா கீழ இறங்கி வராங்க. நம்ம மாறன்கிட்டயும், வீராகிட்டயும் பேசலான்னு கார்த்தி. "என்னடா நல்லவனே இங்க வந்து நிக்கிற? டேய் அண்ணியும் நானும் திட்டம் போட்டோம்." "என்னது திட்டம் போட்டீங்களா? கடைசியில அண்ணி இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல. நீ தான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்." "என்ன திட்டம் போட்டீங்கன்னு?" சொன்னோனே, நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம கார்த்திக் என்னென்ன தெரியுமோ அத மட்டும் சொல்றாங்க. உடனே, "அப்படியா சங்கதி? வீரா வா உள்ள போலாம்" அப்படின்னு சொன்னோனே, வீரா வந்து திருப்பி இந்த வீட்டுக்குள்ள போணுமாங்கிற மாரி யோசிக்கிறாங்க. நல்லதுக்காக தானே வா போலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த ரூம் பக்கம் போறாங்க. வீடியோ ஆதாரமா எடுத்துறலாம். அவ எப்படி இருந்தாலும் உளறுவான்னு சொல்லிட்டு, அந்த ரூமுக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த பீரோவுக்கு பக்கத்துல. "அவ ஏதாவது பேசுவா. நீ ஏதாவது அன்பா, பாசமா பேசுடா. அப்பதான் வந்து அவ மனசுல இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான்னு" சொல்லி நம்ம மாறன் வந்து சொன்னோனே, "விஜி எப்படிம்மா இருக்க? நான் உன்னை காதலிக்கிறேங்கிற மாரி" அந்த இடத்துல பேசலான்னு வரத்துக்குள்ள, அவங்க வந்து பேசுறாங்க. "மச்சான் ஐ லவ் யூ மச்சான். இந்த இத மட்டும் வீடியோ ஆதாரமா எடுத்து நான் மட்டும் பிருந்தா கிட்ட குடுத்தேன்னு வச்சுக்கயேன், அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? இத எடுக்க தான் என்ன கூப்பிட்டீங்களாடா?" அப்படின்னு சொல்லி வீரா வந்து கத்துறாங்க. "இரும்மா, இரும்மா ஏதாவது ஒண்ணு பேசுவான்னோனே" அவங்க நல்லா அசந்து தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அச்சச்சோ! உன்ன காதலிக்கிறா, உன்ன நேசிக்கிறாங்கிற விஷயத்த கேட்க தான் இவ்ளோ திட்டம் போட்டீங்களா? இல்ல அவ ஏதாவது ஒண்ணு சொல்லுவா, பொறுமையா இருப்போம்ன்னு சொல்லி விஜய்க்கு பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டே வந்து இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. "டேய் என்னடா அவ பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தா எப்புட்றா அவ வந்து சொல்லுவா? வாடா இங்க மொதல்லன்னு" சொல்லி வீரா வந்து மாறன் கைய புடிச்சு அப்படியே வந்து இங்க கூட்டிட்டு வந்துடுறாங்க. அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து அவங்க ஒண்ணு ஒண்ணா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "நான் எதுக்காக தெரியுமா இந்த குடும்பத்துக்கு மருமகளா ஆகணும்னு சொல்லி பொய் சொல்லி வந்தேங்கிற விஷயத்த வந்து சொன்னோனே, டக்குனு வந்து அது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆரம்பத்துலேருந்து வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே இருந்தனால, இப்ப தான் அவ பேசவே ஆரம்பிச்சிருக்கா. சரிடா நீ கொஞ்சம் அமைதியா இருன்னு" வீரா சொன்னோனே, அப்படியே கேட்குறாங்க. "எங்க அப்பா போனதுக்கான முக்கிய காரணம் யாரு? இந்த குடும்பமும் ராமச்சந்திரனும் தான். அத என்னால மறக்கவே முடியாது. மறக்கிற காரியமா அதெல்லாம்?" அப்படின்னு சொல்றாங்க. "அதுக்காக தான் ராமச்சந்திரன் வீட்டுக்கு நான் மருமகளாகணும்னு சொல்லி முடிவெடுத்தேன். இந்த வீட்டுக்கு நெனச்சபடியே நான் மருமகளாயிட்டேன். ராமச்சந்திரன நான் நல்ல விதமா பாத்துக்க போறேன்னு" அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. அல்டிமேட்டா இருந்துச்சு.